நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயந்தான் சட்டம் ஒழுங்கு. அதாவது கொலைகள், கொள்ளைகள், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள், காவல் நிலைய மரணங்கள். அதாவது எதுக்கெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக உரக்க குரல் கொடுத்தாங்களோ, கிட்டத்தட்ட 3000 போராட்டத்துக்கு மேலே எதிர்க்கட்சியாக அவங்க பண்ணாங்களோ, அந்த விஷயங்கள்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது யார் ஆட்சி செய்தாலும் நடக்கக்கூடியது தான். ஆனால் வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் குறைவு தான் அப்படிங்கிற வாதத்தை தான் திமுகவினர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது முறையல்ல, தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். சட்டமன்றத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அது ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சுட்டே வருகிறது அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக சமூக நீதி, சமூக நலன் காக்கக்கூடிய ஒரு கட்சி தானே, சாதி பாகுபாட்டை ஒழிக்கணும், நாங்கள் தான் சிறுபான்மையினர் தோழன் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில் இத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே ரொம்ப ஒரு சுணக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த விஷயத்தில் வேங்கவேல் விஷயத்தில், கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி விஷயத்துல பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அவங்கள சரி கட்டுற விஷயமா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை வாசித்தார் முதல்வர் அவர்கள். என்னன்னா, ஆணவ படுகொலைகளை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் ஏற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதற்கு சட்டமன்றத்தில் மிகுந்த வரவேற்பு இருந்துச்சு. முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா, இதை வச்சு திமுக பொய் வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, ஆனால் சிறுபான்மையினருக்கான நலனை பாதுகாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிக பெரும் பிரச்சாரங்களை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், இல்லை ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை ஆளும் அரசை நோக்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மிகுந்த நாட்களாக வைக்க கொண்டு இருந்தாங்க. ஆனால் திமுக அரசியல் காரணத்திற்காகவே ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற மறுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்படி ஒரு சட்டத்தை இயக்கிச்சா கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த நம்ம சாதி பாகுபாடு இதுல எல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது இல்லையா, ஒரு சாதியினர் ஒரு நாங்கள் பெரிய ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் இப்படி தனிச்சட்டம்லாம் கொண்டு வர மாட்டாங்க, ஒரு ஆணையம் கூட அமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எதிர்த்தரப்புல இருந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை முறியடிக்கும் விதமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க திமுக அப்படின்னா, ஆணவ படுகொலைகளை தடுக்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியான KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும்னு உறுதி அளிச்சிருக்காரு. அதில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது விஷயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த ஆலோசனை குழுவில் நியமித்து அவங்களுடைய அட்வைஸின் பேரில் தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பேரில் தான் இந்த ஆணையம் அதற்கான நடவடிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக KN பாஷா அதற்கு பிறகு தாக்கல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு உறுதியை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை படிக்கும்போது அவர் பேசும்போது, பிறப்போருக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரும் ஜாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்ற அவையாரும் பிறந்த மண் தமிழகம், இது தமிழர் போற்றி வந்த பண்பாடு, இடையில வந்தவங்களால தான் இப்படி சாதி பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், மத பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தாரு முதலமைச்சர். சரி, இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த நொடியிலிருந்தே இப்போ கடைசியாக நடைபெற்ற அந்த ஆணவ படுகொலை அந்த நொடியிலிருந்தே இந்த ஒரு உயிர் பலியானதுலேருந்தே இதுக்கு முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஒரு வேண்டுதலாகவும் இருக்குது. சாதி ஆணவ படுகொலை மட்டும் இல்லை, எந்த மாதிரியான தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும். எப்படி திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் சரி, ஆளுநர் அவர்களே சட்டமன்றத்தில் தமிழகம் அமைதி பூங்கா அப்படிங்கிற வரியை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்பி போனார். அந்த நேரத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்வர் அவர்களோ இல்லை அமைச்சர்களோ யாருமே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறதே இல்லை. இந்த வார்த்தையை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்ததுனால, இதற்காக நாங்கள் அதை சொல்லுவோம்னு பேசிகிட்டே இருந்ததுனால சதிகளால் நடக்குதா இல்லை தனிச்சையாக நடக்கக்கூடிய விஷயங்களான்னு கூட அப்பப்போ நமக்கு தோணுது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் வைக்கிறேன். ஸோ அதனால் தமிழகம் அமைதி பூங்காவாக இப்போதைக்கு இல்லை.
ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகணும். அதற்கான எல்லா நடவடிக்கைகளிலுமே ஆளும் அரசு செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. எந்த அரசு ஆட்சி செய்தாலும் மக்கள் நலனுக்கான ஒரு அரசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கைகளாக இருக்குது. ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்த்தரப்புல இருந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த அரசு ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, இல்லை திமுகவே ஆட்சி செய்தாலும் சரி, எந்த அரசு வந்தாலும் மக்கள் நலனுக்கான ஒரு அரசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. திமுகவில் இப்போ கூட்டணிகளுக்குள்ள இப்போ வரைக்கும் ஒற்றுமையாக போயிட்டுருக்காங்க. இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்தாதான் வந்து வெற்றி நமக்கு சாத்தியம் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணியினர். ஆனால் அந்த கூட்டணியினர் வந்து இப்போது தேர்தல் பணிகளில் ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு தான் வந்து என்டிஏ வந்து தேர்தல் விஷயங்களில் மும்முரமாக செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளரான பைஜெயந்த் பாண்டா அவர்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை அல்லது கூட்டணிக்கு நம்ம என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சி தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டிருக்கிறாரு. முதலாக பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இனி வந்து தேமுதிக தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலரை யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ, இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் சந்தித்து பேச அவர் முடிவு செய்திருக்கிறதாகவும் இனி அந்த சந்திப்புகள் தொடரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கிறது. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, தமிழகத்தில் வந்து இன்னும் என்னென்ன காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தேர்தல் ஃபீவரில் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஆக்சுவலி தீபாவளி முடிஞ்ச இந்த வீடியோ வருதா இல்லை அதுக்கு முன்னாடியே வருதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பொறுத்திருந்து பேசுவோம். மீண்டும் பல செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.